உங்ககிட்ட ஒரு எமோஷனலான ஒரு கொஸ்டின். ம். டச்வுட் ம். எதுவுமே நான் இப்ப கேட்கறதுக்கு வந்து ஒரு ம். அட்வைஸ் மட்டும் தான் குடுக்குற மாதிரி ம். அமையணும். ஏன்னா, எப்பவுமே ஒரு பிசினஸ் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுறது நட்புலேருந்து ஆரம்பிக்கும். ம். அங்கேருந்து திறமையிலேருந்து ஆரம்பிக்கும். ஐடியாஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த ஐடியாஸ், திறமைகள் எல்லாமே மாறி லாபமா மாறும். அதுக்கப்புறம் அது பணம்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நிக்கும்போது, அங்க ஒரு ம். பிரிவு அப்படின்றது நிகழும். இந்த மாதிரி நெறைய பேர பார்த்துட்டோம். கோடீஸ்வரர்கள்லேருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பணம்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து பிரிச்சிடுது இல்லையா? ம். ம். ஸோ, இப்ப ம். அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பண்ணும்போது, எந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்? உறவுகள் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவும். எங்க அப்பா வேற சொல்லுவாரு. எங்க வீட்ல எல்லாருக்கும் பாலாஜி ம். தெரியும். பாலாஜி வீட்ல எல்லாமே நல்லா தெரியும். ம். ஏன்டா அதெல்லாம் கெடுத்துக்கிறீங்க? அப்படிதான் 2 பேர் வீட்லயும் அட்வைஸ் வேற. இவன் தான் ஃபுல்லா ப்ரெஷர் போட்டு பண்ணலாம்னு சொன்னா, சரி பண்ணியாச்சு. ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லையா? அது இந்த இந்த எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கில கண்டிப்பா அப்படி இல்ல. நான் ஒண்ணு யோசிச்சிருப்பேன், அவன் யோசிச்சிருப்பான். கொஞ்சம் போக போக நாங்க வொர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்து எங்களோட அலைன்மென்ட் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ கூட ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அவன் ஒண்ணு சொல்லுவான். ஆனா வந்து கரெக்ட்டா காம்ப்ரமைஸ் ஆயி ஏதோ பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் நீ சொல்லி தான் பண்ண, நான் சொல்லி தான் பண்ணேன். அந்த ஆங்கிள்லயே போகாது டிஸ்கஷன்ஸ். நிறைவா ஒரு கேள்வி சார். ம். இப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டர்பிரினருக்கும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம். அத நான் நெறைய சாய் கிங்ஸ் நெறைய இடங்கள்ல நான் வந்து பார்த்துருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஈவென்ட்டா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கான ஒரு ஈவென்ட்டா இருக்கட்டும், அந்த எல்லா இடங்கள்லயுமே அவங்கள வெல்கமிங் பண்ணக்கூடிய இடத்துல சாய் கிங்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனிதத்தை வந்து மதிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நெறைய சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலலாம் ஒர்க் பண்ணுறவங்கள உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க பிசினஸ் பீப்பிள்னு கொஸ்டின் எழுப்புறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஹியூமனிட்டி அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒவ்வொரு ஆண்டர்பிரினருக்கும் எவ்வளோ முக்கியம் சார்? ஆனா, அவங்கள டிகிரேட் பண்ணவும் முடியாது. இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேபிள் இவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அந்த மாரியும் சொல்லலாம். அதுக்கு அழகா ஐ எம் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டா, ஒரு காது சிம்பிள போட்டு ஐ எம் ஸ்பெஷல்னு போட்டாங்கன்னா, கஸ்டமருக்கு புரிஞ்சிருச்சு இங்க ஏதோ இருக்குடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு. சாய் கிங்ஸ் அப்படின்றதுல எங்களுக்கு அது என்னன்றது புரிஞ்சிருச்சு. சாய் குயின்ஸ் பெண்களுக்கு உங்க இதுல வேலைகள் அப்படின்றத நீங்க எப்படி குடுத்துட்ருக்கீங்க? ஸோ பெண்கள் உங்களுடைய சாய் கிங்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? ஓகே. 2016ல ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 18 வரையும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. 4 ஏதோ மொத்தமா 2018 அப்போ நாங்க வந்து ஒரு 8 கடை தான் வச்சிருந்தோம். அப்போ நான் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் பேர் அப்போ தான் கொஞ்சம் லேடீஸ் எல்லாம் ஒர்க் கேட்டு வர ஆரம்பிச்சாங்க. நெறைய பிராண்ட்ஸ்ல லேடீஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த மாரி காஃபி, டீ பிராண்ட்ஸ்ல கேட்டு வர ஆரம்பிச்சாங்க. நாங்க வரவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம். என்ன சொல்லுவோம்னா, "இல்ல உங்களுக்கு கஷ்டம் செட் ஆவாது." எங்களுது எப்படின்னா, ஒரு பேன்ல 5 லிட்டர் டீ போடுவோம். இந்த 5 லிட்டர் டீய புடிச்சு இந்த பசங்க தூக்குறத பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கும். அத தூக்கி அந்த பாய்லர்ல ஊத்துவாங்க. இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, வேணாங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் வந்து எங்களோட யூனிஃபார்ம் வேறு பேண்ட்டு, டிஷர்ட்டு. இப்போ வர லேடீஸ் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா எங்களுக்கே வச்சுட்டு அமுச்சிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் ஒருத்தங்க கேட்டாங்க, ஏன் வேணான்னு சொல்கிறீங்கன்னு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாங்க, இதுவும் எங்களால் பண்ண முடியாது, ஏன் ட்ரெஸ்ஸும் எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கேள்வி கேட்காம சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையலாக வந்து ஒருத்தர் எடுக்க ஆரம்பித்தோம். அவங்க பெட்டராக ஒர்க் பண்ணுறாங்க ஓ ஆப்வியஸாக மை இல்லை, காட்! வீட்டிலேயே பண்ணவங்க இதை பண்ண மாட்டாங்களா? பெட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர்கிட்ட ப்ளசண்ட்டாக இன்னும் ப்ளசண்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்புறம் ஒரு அவுட்லெட் சரி ஒரு இதுக்காகவே ஒரு அவுட்லெட் பண்ண சொல்லிட்டு அசோக் நகர் மெட்ரோ ஸ்டோர் வந்து ஆல் உமன் ஸ்டோர் ஒன்று லான்ச் பண்ணோம். ஃபுல்லாக இப்போ அதே தான் இருக்காங்க, எல்லாம் ஒன்லி விமன் தான் அந்த ஸ்டோரில். அது மாதிரி இப்போ 4 கடை இருக்குது வெறும் ஆல் உமன் ஸ்டோர்ஸு. மொத்தம் 400 எம்ப்ளாயீஸு, 55 எம்ப்ளாயீஸ் விமன் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அது இன்னும் அதிகம் பண்ணலாம். அதான் இருக்குது அது சூப்பர். ஸ்டேட்டஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு எமோஷனலான ஒரு கொஸ்டின். டச்வுட் எதுவுமே நான் இப்போ கேட்கறதுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மட்டும் தான் குடுக்குற மாதிரி அமையணும். ஏன்னா, எப்பவுமே ஒரு பிசினஸ் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுறது நட்புலேருந்து ஆரம்பிக்கும். அங்கேருந்து திறமையிலேருந்து ஆரம்பிக்கும். ஐடியாஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த ஐடியாஸ், திறமைகள் எல்லாமே மாறி லாபமா மாறும். அதுக்கப்புறம் அது பணம்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நிக்கும்போது, அங்க ஒரு பிரிவு அப்படின்றது நிகழும். இந்த மாதிரி நெறைய பேர பார்த்துட்டோம். கோடீஸ்வரர்கள்லேருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பணம்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து பிரிச்சிடுது இல்லையா? ஸோ இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பண்ணும்போது, எந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்? உறவுகள் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? அதுக்காக நீங்க என்னென்ன விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றீங்க? உங்க 2 பேருக்குள்ள. பாலாஜி சார் அண்ட்
ஜாஃபர் பாலாஜி சார். வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது நான் சொன்னதே இதுதான். நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துக்க வேணாண்டா, விட்டுடுறான்னு சொன்னேன். ஆப்வியஸ் இது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு வந்து நிறைய நான் லைவ் எக்ஸாம்பிள்ஸே பார்த்துருக்கேன். என்னோட அங்கிள் அவரோட ஃப்ரெண்டும் செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நம்ம யாருக்காவது காசு கொடுத்தோம் இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னா நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுப்போம். அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், அது போயிடுச்சு. ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, அந்த அளவுக்கு நான் அவ்வளோ க்ளோஸாக பார்த்ததே இல்லை. அவங்க 2 பேருமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் அவங்களுக்குள்ள கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் சின்ன வயசுலேனால நான் ஃபுல்லாக அவனை அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன். தமிழில் ஒரு பழமொழி வேறு இருக்குது, கொள்ளைக்கு போனாலும் கூட்டு உதவும். எங்கள் அப்பா வர சொல்லுவார். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பாலாஜி தெரியும், பாலாஜி வீட்டில் எல்லாமே நல்லா தெரியும். ஏன்டா அதெல்லாம் கெடுத்துக்கிறீங்க, அப்படி தான் 2 பேர் வீட்லேயும் அட்வைஸ் வேறு. இவன் தான் ஃபுல்லாக ப்ரெஷர் போட்டு பண்ணலாம்னு சொன்னால் சரி பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் வந்து கொஞ்ச நாள் எப்படி இருந்ததுன்னா, நான் எது சொன்னாலும் ஓகே சொல்லுவோம். ஏன்னா வந்து நான் வேணான்னு சொல்லி வந்திருக்கேன், அது ஒன்று. இன்னொன்று, ஒர்க்லேயுமே வந்து நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் சீனியர் அவனுக்கு. அதனால் வந்து எனக்கு என்னோடய டீம்லேயே தான் இருந்தான் அவன். நான் மேலே போனால் அவனும் மேலே வந்தாலும் என்னோடய டீம் என்னோடய கண்ட்ரோல்லே இருக்கா மாதிரியே இருந்தனால அவனுக்கு அது பழக்கமாயிடுச்சு. எது சொன்னாலும் ஆமாம் சொல்லுவான், கரெக்டுன்னுவான், பதில் பேச மாட்டான். கரெக்டாக எனக்கு ஒரு என்னடா எது சொன்னாலும் கரெக்டுன்றானேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஒரு நாளடைவில் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆனதில் இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் இதுலனா நம்ம என்னத்துக்காக ஒர்க் பண்ணுறோம், எங்கள் 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான். இல்லை ஆப்வியஸாக சும்மானா வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான் அப்படிலாம் கிடையாது. நிஜமாலே பிஸ்னஸ் தான். அது இல்லைனா நம்ம இல்லைன்ற கணக்கில் ஃபஸ்ட்டு தான். அந்த மாதிரி சில பேசிக்கான பிரின்சிபல்ஸ்லாம் அலைன் ஆகிட்டோம் நாங்களே. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு அவன்கிட்ட போய் கேட்டால் அதே தான் சொல்லுவான். அது எங்களோட திங்கிங் அது மாதிரி ஆகிடுச்சு. எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் எங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கள்ல, வந்துட்டு என்கிட்டன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போய் இவன் வேணான்றானே சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு இதை பண்ணலாமா சார்னா அவனும் அதையே சொன்னான். கொஞ்ச நாள் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இவனுக்கு 2 பேர்ட்ட தனித்தனியாக போகிறதே வேஸ்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் நாளடைவில் அது அலைன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லையா? அது இந்த எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக அப்படி இல்லை. நான் ஒன்று யோசிச்சிருப்பான். கொஞ்சம் போக போக நாங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்து எங்களோட அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கூட ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவன் ஒன்று சொல்லுவான். ஆனால் வந்து கரெக்டாக காம்ப்ரமைஸ் ஆகி இது பண்ண போகிற முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ சொல்லி தான் பண்ணேன், நான் சொல்லி தான் பண்ணேன், அந்த ஆங்கிள்லேயே போகாது டிஸ்கஷன்ஸ். ஸோ கரெக்டாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு, 0 ஈகோ, அவ்வளோதான். பணம் தான் பிரச்சனை. கண்டிப்பாக பணத்தில் நிறைய பிரச்சனை பார்த்துருவோம். பணம் மட்டும்தான் இல்லைங்க, ஒரு சின்ன ஈகோ சென்ட்ரிக் விஷயம் கூட என்ன வேணால் இருக்கலாம். நாங்கள் எது பண்ணாலும் இப்போ நான் சில இடத்துல நேற்று வந்து ஆனிவர்சரி பண்ணோம், சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணணும். 2 பேராக சைன் பண்ண முடியும். நான் எதுவுமே கேட்கல, நான் தான் சைன் பண்ணேன். இல்லை ஆஃபீஸில் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னாலே அவன் கேட்க கூட மாட்டான். ஸோ அந்த மாதிரி எது தேவையில்லை, இது 0 ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து பில்ட் பண்ணிட்டு தான் போகணும். எல்லாருக்கும் செட் ஆகாது. இதுதான் சர்டன் குவாலிட்டிஸ் தான் இருக்கணும்னே கிடையாது. அந்த நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்ச நாளில் பில்ட் பண்ணிவிட்டு சூப்பர். பாலாஜி சடகோபன் சார், ஹேட்ஸ் ஆஃப் சார். நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப அவசியம். அதை நான் நிறைய இடங்களில் நான் வந்து பார்த்துருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அந்த எல்லா இடங்கள்லையுமே அவங்கள வெல்கமிங் பண்ணக்கூடிய இடத்துல சாய் கிங்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனிதத்தை வந்து மதிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஒர்க் பண்ணுறவங்கள உள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க பிஸ்னஸ் பீப்புள்னு கொஸ்டின் எழுப்புறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஹியூமனிட்டி அப்படின்றது எவ்வளோ முக்கியம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனருக்கும் எவ்வளோ முக்கியம் சார்? 2 பார்ட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ சொல்லிடுறேன். ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் அதை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு, தாஜ் பண்ணுறாங்கன்னு சொல்ல, தாஜ் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து இப்போ என்ன பண்ணலாம், அவங்களும் இப்போ வந்து ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸில் அங்கே வந்து நல்ல ஒரு பாஷ் கஸ்டமர்ஸ் வர இடத்துல நம்ம ஸ்விக்கி பசங்க அவனுங்க பைக்கில் நாள் ஃபுல்லாக பைக்கில் சுற்றுறாங்க, வேர்த்து தான் இருப்பாங்க. அவங்க உள்ளே வரதோ, அவங்க உள்ளே வந்து 2 பேர் ஒரே இடத்துல இருக்கிறதோ அவங்களுக்கு செட் ஆகலை சில இடத்துல. அதனால் என்ன பண்ணாங்க, சில பேர் வந்து டீசெண்டாக நல்ல செப்பரேட் வழி வச்சுருக்காங்க, அது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கம்மியான ஆளுங்க இல்ட்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து
அதுவும் எக்ஸப்ஷன் தான். அது வந்து நார்ம் கிடையாது இண்டஸ்ட்ரியில். நம்ம ஒரு நிறைய அசோசியேஷன்ஸில் இருக்கோம், யாருமே அந்த மாதிரி மென்டாலிட்டியில் கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ரேராக எங்கேயோ ஒரு இடத்துல மேபி ஒரு மேனேஜர் தப்பு பண்ணுறதாவோ இல்லைனா ஒரு கீழே ஒரு சபார்டினேட் தப்பு, ஒரு பிஸ்னஸ் ஓனர் அதை பண்ண மாட்டான். எல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த ஸ்விக்கி பசங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அவனுங்க எடுத்துகிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறவங்க வேணும்னே டிலேவாக கொடுத்தாலும் நமக்கு தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவங்க எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் நடக்கிறது அது. அதனால் நம்ம கடையிலையும் அது, நம்ம கடையில் வந்து பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நான் பார்த்தலைன்னா நான் இங்கே இருக்கேன் அப்படி தான் கேட்பாங்க நம்மளை பார்த்தா. அது எங்கள் அது பிரச்சனை கிடையாது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆங்கிளில் எதாவது பண்ணணும்னு யோசித்து அது பண்ணாலுமே செட் ஆகாது. நம்ம பிஸ்னஸுக்கு என்ன செட் ஆகும், நம்ம அது சில விஷயத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஃபிட் பண்ணோன்னா அது செட்டே ஆகாது. நாங்கள் வந்து இந்த வால்மன் பண்ணது இதே கதை தான். நாங்கள் எடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. நாங்கள் வேணாம் எவ்வளோ பேர் அமுச்சு விட்டுட்டே இருந்தோம், நிறைய பேர். அதுக்கப்புறம் ஒரு லேடி எங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க ஏன்ட்டு. சரி ஓகே வாங்கன்னு சொல்லி அண்ணா நகர் கடையில் தான் போட்டோம். அவங்க இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் சரி இவ்வளோ பேர் அங்கங்கே துண்டாக ஒருத்தர் இருக்காங்களே, சரி நிறைய பேர் இன்னும் எடுக்கணும், நிறைய பேர் நமக்கு சரி இங்கே சாய்க்கிங்ஸில் எடுப்பாங்க, இங்கே சேஃபாக இருக்குன்னு தெரியணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆல் உமன் ஸ்டோரே போடும். அது எங்களுக்கும் பெனிஃபிட் தான். அதை பார்த்து நிறைய பேர் உமன்ஸ் வந்தாங்க. இருக்கவங்களுக்கும் ஒரு ரெகக்னிஷனு. அதுலேருந்து ஒரு மேனேஜர், அந்த சேர்ந்தவங்கலேருந்து ஒரு மேனேஜர் ப்ரொமோட் பண்ணி தான் நாங்கள் அந்த ஸ்டோரில் போட்டோம். ஸோ அது எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருந்தது. அதை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. அது ஒரு போஸ்ட் போட்டாங்க, ஆல் உமன் ஸ்டோர் லான்ச் அசோக் நகர் மெட்ரோன்ட்டு. ஏகப்பட்ட ரெஸ்யூம்ஸ் வந்தது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அது போயிட்டே இருந்த ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டை வந்து எடுக்கிறது வந்து எடுக்கலாமா வேணாமா, ஏன்னா வந்து எடுத்துட்டா அவங்களால பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து உள்ளே இப்போ நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி இடத்துல என்ன பண்ண நிறைய பேர் ஹையர் பண்ணிடுறாங்க. ஒன்றுமே இல்லை, லிஸ்ட்டை கொடுத்தா அவன் பாட்டில் பேக் பண்ணிகிட்டு இருக்க போகிறான். சரிங்களா, அவங்களுக்கு வந்து காது கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட கஸ்டமர் நிற்பாங்களே என்ன பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணோம். அப்புறம் பாலாஜியோட இனிஷியேட்டிவ் தான். அவன் தான் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிறான். நான் சொல்லிட்டேன் எனக்கு பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும், 4 பேர் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் போய் ஒரு 2-3 பிராண்டு கேஎஃப்சி பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப இல்லை பண்ணுறாங்க. அவங்க அதில் வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க ஒரு ஸ்டோரில், அதில் ஒரு 4-5 பேர் வச்சுக்கிறாங்க. நாங்கள் அங்கே போயெல்லாம் பார்த்தோம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுக்குறாங்க, இதெல்லாம் என்ன அவங்கள கேட்டோம், என்ன கஷ்டம் என்னெல்லாம். ஃபீட்பேக்லாம் நல்லா தான் இருந்தது அவங்கள பற்றி. சரின்னு சொல்லிட்டு ஒரு இவங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரி அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணால் எங்களோட ஏரியா மேனேஜர்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டோம். அவங்க வந்து பேசிக்காக எனக்கு இன்னும் தெரியாது, எனக்கு ஆப்ரேஷன்ஸில் இதனால அந்த பசங்களுக்கு எல்லாரும் பேசிக்கான விஷயம் எல்லாமே தெரியும், எல்லாம் பேசுகிறதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 8 பேரை ஹையர் பண்ணி ஈசிஆர் கடை. ஈசிஆர் ஏன் அப்போ பண்ணோன்னா அது எங்களோட 50th ஷாப். சரின்னு சொல்லிட்டு அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு பாலாஜி வந்து அதில் போட்டோம். அதில் போட்டு நாங்கள் இது வரையும் ஒரு போஸ்ட் கூட நாங்கள் போட்டதில்லை, இது மாதிரி எங்கள் கடையில் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு, கஸ்டமர் வந்து அனுப்புவாங்க, நான் கூப்பிட திரும்பாமல் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுத்தோம். அந்த பேட்ச்லேயுமே எங்களுக்கு வந்து என்னென்னா அவங்கள டிகிரேட் பண்ணவும் முடியாது, இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேபிள், இவங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அந்த மாதிரியும் சொல்ல. அதுக்கு அழகாக ஐ எம் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டால் ஒரு காது சிம்பிளை போட்டு ஐ எம் ஸ்பெஷல்னு போட்டாங்கன்னா கஸ்டமருக்கு புரிஞ்சிருச்சிங்க ஏதோ இருக்குடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 monthsலேயே நாங்கள் பார்த்ததுலே இந்த பசங்கள்லாம் பயங்கர டிசிப்ளின்ட். அவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்குது, என்னடா நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு அதை வேலையில் தான் காட்டுவாங்க, பெட்டராக பண்ணுவாங்க. நிறைய பசங்க இன்னும் ரெகுலராக இருக்கானுங்க, அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னா அவங்க வேலையில் தான் அதை காட்டுவாங்க, பெட்டர் பண்ணி காட்டுவாங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு 18 பேர் இருக்காங்க இப்போ எங்கள் ஸ்டோரில் மொத்தமாக. அப்படி ஆரம்பிச்சது தான். நிறைய பேர் கவர் பண்ணிட்டாங்க. அந்த ஈசிஆர் ஸ்டோர் வந்து ஃபுல் ஸ்டோருமே அப்படி இருக்காங்க. மற்ற பசங்களாம் அந்தந்த ஸ்டோரில் அங்கங்கே இருக்காங்க. நிறைய பேர் யாராவது இந்த யூடியூப் பிளாகர்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா பிடிச்சி எல்லாருக்கும் ஆப்வியஸாக எல்லாருக்குமே ஒரு நெகிழ்வு தான். பார்த்தோன்னே போஸ்ட் போட்டுருவாங்க, அது கொஞ்ச நாள் வைரலாக சுற்றும். இப்படியே தான் இருக்குது. ஒரு எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருந்தது, அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது, அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டீயை ஸ்பெஷல் ஆக்குது. ஒவ்வொரு நாளுமே உங்கள் டீயில் வந்து ஒரு தனி சுவை இருக்குது அப்படின்னா இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேரும்போது தான் இந்த சுவை இன்னும் கூடட்டும், இன்னும் நிறைய ஐடியாஸ் பண்ணட்டும். இந்த 56 அவுட்லெட்ஸ் தாண்டி இன்னும் கடல் கடந்து நிறைய இடங்களுக்கு நீங்கள் செல்லணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.